பல்லு அதுக்கு மேலே இருக்கிற கம்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ஃபெக்டடாக இருந்தது. இந்த கடா பல்லு ஒன்றொன்னா போக ஆரம்பிச்சிச்சு. அது லைஃப்லாம் உனக்கு ஆக்சுவலாக இம்ப்ளான்ட் பண்ண முடியாது. நீ கட்டி மாட்டில் செடுக்கும் போடணும். ஸோ ஐ வாஸ் வெரி வெக்ஸ்ட் ஆக்சுவலி. சாப்பிடாம எப்படி இருக்க முடியாது? சாப்பிடணும், நமக்கு பல்லு வந்து தேவை. பண்ணும்போது 2-3 இடத்துல கொஞ்சம் பயமுறுத்தி விட்டாங்க. சுகர் இருக்கிறதுனால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. போனே இல்லை சுத்தமாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுவுமே கடித்து சாப்பிட முடியாது. அப்படி முன்னம் பொருளை வச்சு சாப்பிடுவேன். யாரும் பேச முடியாது. மெயின் எங்களுக்கு ஒர்க்கே பேசுறது தான். அப்போ ஒரு மாஸ்க் போட்டு ஸோ நான் யூடியூப் மூலமாக தான் பார்த்தேன் பெஸ்ட் லேசரை. இப்போ நான் யூடியூப் ஒரு வருஷமாகவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். பெஸ்ட் லேசர் ஒன்று தான் பார்த்தேன். அது முகலி வாக்கம் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாமே ஒரு லேடி டாக்டர்ஸ், அது வந்து எல்லாமே உமன்னால எனக்கு அது ஒன்று கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் மந்த் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. பார்த்து நல்லா சிரிக்க முடியுது. நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் அந்த ஆப்பிளெல்லாம் இப்போ கடிச்சு தான் சாப்பிட்றேன். இப்போ எனக்கு ஒரு 10 வருஷம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் நினைச்சதை நான் நல்லா சாப்பிடுவேன். சாப்பாடு எல்லாமே வந்து நல்ல முறையில் சாப்பிடுவேன். அது வந்து ரொம்ப நன்றி இங்கே உள்ள டாக்டர்ஸோடக்கும் இங்கே உள்ள ஸ்டாஃபோடக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல முழு இம்ப்ளான்ட் சிகிச்சை, ஃபுல் டீத் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் மற்றும் பிக்சட் பற்களுக்கான சிகிச்சைக்கான திருத்தப்பட்ட முழு புதிய கட்டண விவரங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம டாக்டர், நீங்க முழு பல்லும் பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு தான் சிகிச்சை பண்றீங்க, இந்த ஒரு பல்லு 2 பல்லு பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு சிகிச்சை பண்றது இல்லையே ஏன் அப்படின்னு நிறைய நேர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கான விடையையும் இந்த வீடியோவோட முடிவுல நம்ம பார்க்கலாம். இந்த முழு இம்ப்ளான்ட் சிகிச்சையில 2 விதமான கட்டங்கள் இருக்கு. முதல் கட்ட இம்ப்ளான்ட் சிகிச்சை, 2வது கட்ட இம்ப்ளான்ட் சிகிச்சை. இந்த முதல் கட்ட இம்ப்ளான்ட் சிகிச்சையில முதல்ல ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குவீங்க. நிறைய பேரு நேரடியா சிகிச்சைக்காகவே அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க. சில பேரு முதல் நாள் ஆலோசனைக்காக வந்து இன்னொரு நாள் சிகிச்சைக்காக தயார் செய்துட்டு வருவாங்க. நீங்க சிகிச்சைக்காக வர முதல் நாள் மேல்கீழ் தாடையில மருந்து போடுறதுக்கு மருந்து கொடுத்து பற்கள் எடுத்து இம்ப்ளான்ட் பொறுத்திருப்போம். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு டிஜிட்டல் முறையில பிக்சடா பற்கள் பொறுத்துறதுக்கான சிகிச்சை முறைகள் உங்களுக்கு இருக்கும். இம்ப்ளான்ட் பொருத்தி 6வது நாள் உங்களுக்கு பிக்சடா பற்கள் பொறுத்திருவோம். முதல்ல கொடுக்கிற இந்த பற்கள் தான் நம்ம இடைக்கால பிக்சட் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பற்களை உங்களால கழட்ட முடியாது, பிக்சடா இருக்கும், பார்க்கறதுக்கு இயற்கையா அழகா இருக்கும். ரொம்ப கடினமான உணவுகள் இல்லாம நல்லா வேக வைத்த மென்மையான உணவுகள் எல்லாமே நீங்க இதுல மென்னு சாப்பிடலாம். 4 முதல் 6 மாதங்களுக்கு அப்புறமா இந்த இடைக்கால பிக்சட் பற்களை எடுத்து நீண்ட கால டியூரபிள் பிக்சட் பற்களா நீங்க மாத்திப்பீங்க. முதல்ல முதல் கட்ட சிகிச்சை விவரங்களை பத்தி பார்க்கலாம். நம்மளோட இம்ப்ளான்ட் பேக்கேஜஸ்ல 3 விதமான இம்ப்ளான்ட் பேக்கேஜஸ் இருக்கு. முதல்ல எலைட் இம்ப்ளான்ட் பேக்கேஜ், 2வது பிரீமியம் இம்ப்ளான்ட் பேக்கேஜ், 3வது பேசிக் இம்ப்ளான்ட் பேக்கேஜ். எலைட் இம்ப்ளான்ட் பேக்கேஜ்ல 3 இம்ப்ளான்ட் பிராண்ட் இருக்கு. முதல்ல ஜெர்மனி நாட்டை சார்ந்த பிரிடன்ட் இம்ப்ளான்ட் பிராண்ட், இதற்கு 8,90,000 ரூபாய் ஆகும். 2வது ஸ்வீடன் நாட்டை சார்ந்த நோபல் பயோகேர் பிராண்ட், இதற்கு 8,30,000 ரூபாய் ஆகும். 3வது சுவிஸ் மற்றும் பிரேசில் நாட்டை சார்ந்த ஸ்ட்ராமன் நியோடன் பிராண்ட், இதற்கு 7,80,000 ரூபாய் ஆகும். அடுத்தது பிரீமியம் இம்ப்ளான்ட் பேக்கேஜஸ்ல 4 இம்ப்ளான்ட் பிராண்ட்கள் இருக்கு. முதல்ல ஜெர்மனி நாட்டை சார்ந்த பயோலைன் இம்ப்ளான்ட் பிராண்ட், இதற்கு 6,30,000 ரூபாய் ஆகும். 2வது சுவிஸ் நாட்டை சார்ந்த சிம்பிளாடன் மற்றும் ரூட் டென்டல் இம்ப்ளான்ட் பிராண்ட், இதற்கு 5,80,000 ரூபாய் ஆகும். 3வது இஸ்ரேல் நாட்டை சார்ந்த நார்ஸ் மற்றும் ஆல்பா பயோ பிராண்ட், இதற்கு 5,30,000 ரூபாய் ஆகும். 4வது இத்தாலி நாட்டை சார்ந்த ஜேடி இம்ப்ளான்ட் பிராண்ட், இதற்கு 4,30,000 ரூபாய் ஆகும். அடுத்தது பேசிக் இம்ப்ளான்ட் பேக்கேஜ்ல ஒரு இம்ப்ளான்ட் பிராண்ட் இருக்கு. அது இந்தியா நாட்டை சேர்ந்த ஐபிக்ஸ் இம்ப்ளான்ட் பிராண்ட், இதற்கு 3,80,000 ரூபாய் ஆகும். இந்த முதல் கட்ட இம்ப்ளான்ட் சிகிச்சை தொகையில உங்களுக்கு மேல்கீழ் தாடையில பற்களுக்கு மருந்து கொடுக்கறது, பற்கள் எடுத்து இம்ப்ளான்ட் பொறுக்கிறது, இந்த சிகிச்சை பண்ற டென்டல் இம்ப்ளான்ட் சர்ஜரி டீம், சர்ஜன் டீம், லேப் சார்ஜஸ், மேல்கீழ் தாடையில உங்களுக்கு பொருத்த போற இடைக்கால பிக்சட் பற்கள், சிபிசிடி எக்ஸ்ரே, இது மட்டும் இல்லாம 6 நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற முழு புதிய புன்னகை, இது எல்லாமே இதுல அடங்கும். எலைட் இம்ப்ளான்ட் பேக்கேஜஸ்க்கு லைஃப் டைம் மெயின்டெனன்ஸும், பிரீமியம் இம்ப்ளான்ட் பேக்கேஜ்ல முதல் 2 பிராண்ட்களுக்கு 10 வருடம் மெயின்டெனன்ஸும்,
கடைசி 2 பிராண்ட்களுக்கு 8 வருடம் மெயின்டெனன்ஸும், கடைசியில பேசிக் இம்ப்ளான்ட் பேக்கேஜஸ்க்கு 5 வருடம் மெயின்டெனன்ஸும் கொடுக்குறோம். டாக்டர், இந்த மெயின்டெனன்ஸ்னா என்ன அப்படின்னா, சிகிச்சைக்கு அப்புறமா நீங்க வரப்போற செக்அப் அப்பாயின்மெண்ட், உங்களுக்கு எடுக்க போற 3D CBCT எக்ஸ்ரே, இது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல இம்ப்ளான்ட்ல எதுவும் மாறுதல்கள் தேவைப்படுது அப்படின்னா அது எல்லாமே இந்த மெயின்டெனன்ஸ்ல உங்களுக்கு அடங்கும். அடுத்தது 2வது கட்ட சிகிச்சை செலவை பத்தி பார்க்கலாம். இடைக்கால பிக்சட் பற்கள் பொருத்தி 4 முதல் 6 மாதங்களுக்கு அப்புறமா நீங்க இந்த இடைக்கால பிக்சட் பற்களை எடுத்து நீண்ட கால டியூரபிள் பிக்சட் பற்களா மாத்திப்பீங்க. இந்த டியூரபிள் பிக்சட் பற்கள்ல 3 வகைகள் இருக்கு. இந்த 3 வகைகள்ல எந்த வகையை வேணாலும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். முதல்ல ஸ்பெயின் நாட்டை சார்ந்த ஜிகேம் பற்கள். இதுல ஒரு பல்லுக்கு 12,000 ரூபாய் வரும். அப்ப 24 பற்களுக்கு 2,88,000 ரூபாய் வரும். 2வது ஜெர்மனி நாட்டை சார்ந்த HIPC பற்கள். இதுல ஒரு பல்லுக்கு 10,000 ரூபாய் வரும். அப்ப 24 பற்களுக்கு 2,40,000 ரூபாய் ஆகும். 3வது இந்தியா மற்றும் சைனா நாட்டை சார்ந்த PMMI பற்கள். இதுல ஒரு பல்லுக்கு 7,000 ரூபாய் வரும். அப்ப 24 பற்களுக்கு 1,68,000 ரூபாய் வரும். நேர்களே, நம்ம மருத்துவமனையோட இந்த சிகிச்சை கட்டணங்கள் எல்லாமே ரொம்பவே வெளிப்படையானவை. ஆளுக்கு தகுந்தாற் போல மாறுவது கிடையாது. இந்த சிகிச்சை கட்டணத்துல எந்த ஒரு மறைமுக கட்டணங்களும் உங்களுக்கு கிடையாது. அடுத்தது, இந்த வீடியோவோட முதல்லயே நம்ம பார்த்த மாதிரி, டாக்டர், இந்த முழு பல்லும் பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க சிகிச்சை பண்றீங்க, இந்த ஒரு பல்லு 2 பல்லு பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு நீங்க சிகிச்சை பண்றது இல்லையே ஏன் அப்படின்னு நிறைய நேயர்கள் கேட்டிருக்காங்க. முழு பல்லுமே பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு அவங்களால சரியா சாப்பிட முடியல, பேச முடியல, சிரிக்க முடியல, பிடிச்ச உணவை கூட சாப்பிட முடியல. இவங்களுக்கு நம்ம முழு இம்ப்ளான்ட் சிகிச்சை மற்றும் பிக்சட் பற்களை டூஷன் ஸ்மைல் சிகிச்சை அப்படிங்கிற சிகிச்சை மூலமா நம்ம 6 நாட்கள்ல அவங்களுக்கு புதிய பற்களையும் புதிய வாழ்க்கையையும் கொடுக்குறோம். இந்த சிகிச்சைக்கு அப்புறமா அவங்களால பிடிச்ச உணவுகள் எல்லாமே சாப்பிட முடியுது, தன்னம்பிக்கையா பேச முடியுது, சிரிக்க முடியுது. ஆனா இந்த சிகிச்சைக்கு மிகுந்த நேரமும் உழைப்பும் திறமையும் முதலீடும் தேவைப்படுது. இந்த சிகிச்சையை எங்ககிட்ட வந்து பண்ணிக்கிறதுக்காக நிறைய கிராமங்களில் இருந்தும் நகரங்களில் இருந்தும் வெளியூர்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் நிறைய பேர் அவங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் அவங்களோட புதிய புன்னகையிலும் அவங்களோட உடல் நலத்திலையும் முதலீடு செய்யறதுக்காக நம்ம கிட்ட வராங்க. நம்ம பெஸ்ட் லேசர் மருத்துவ குழுவோட மொத்த நோக்கமும் கவனமும் இப்ப எதுல இருக்கு அப்படின்னா, எங்களை நம்பி இந்த சிகிச்சைக்காக வர்றவங்களுக்கு இந்த சிகிச்சையை சரியான முறையில கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான். அதனாலதான் மற்ற பல் மருத்துவ சிகிச்சைகளான உதாரணமா பற்களை சுத்தம் செய்யறது, பற்களுக்கு ஃபில்லிங் பண்றது, லேசர் ஈறு சிகிச்சை, ரூட் கெனால் சிகிச்சை, பற்களுக்கு கிளிப் சிகிச்சை, இந்த மாதிரியான சிகிச்சைகளை போன வருஷத்துல இருந்து படிப்படியா பண்றதை குறைச்சி இந்த வருஷம் முழுமையா நிறுத்திட்டோம். நம்ம பெஸ்ட் லேசர் மருத்துவமனை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபுல் மவுத் டென்டல் இம்ப்ளான்ட் சென்டரா மாறுறதுக்கு உதவி செய்த, ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நேயர்களே, உங்களுக்கும் இந்த முழு இம்ப்ளான்ட் சிகிச்சையை இப்பவே செய்துக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நீங்க நேரடியா சிகிச்சைக்காகவோ இல்ல சிகிச்சை ஆலோசனைக்காகவோ நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நீங்க கால் செய்யும் பொழுது இந்த சிகிச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன விஷயங்களை தயார் செய்யணும், நீங்க சிகிச்சைக்காக எப்படி வரணும், சென்னைக்கு எப்படி வரணும், இங்க வந்தீங்கன்னா இங்க எங்க தங்கணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை உங்களோட சந்தேகங்களுக்கு நமது மருத்துவமனையோட கால் சென்டர் இன்சார்ஜ் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நன்றி.